ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லக் சேனல். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்காக ஃபஸ்ட்டு சாரி. இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்தோம்னாலே நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி மார்க் பண்ணி எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் சைடு மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் பட்டன் பட்டி கொக்கி அந்த பக்கம், பட்டன் பட்டினா பட்டன் பட்டி பக்கமும், கொக்கினா கொக்கி பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக வரும். நம்ம எப்பயுமே எந்த வேலையுமே கரெக்டாக பண்ணையில் அது ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ கழுத்து பக்கம் பாருங்கள். கழுத்தில் நம்ம பட்டன் பட்டியில் கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணி கழுத்து ஷோல்டர் அந்த தையல்கிட்ட நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு, ஆம்கோல்னால் அந்த கையோட வளைவு சைடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அந்த தையல்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி தான் கரெக்டாக அளவு எடுத்து வெட்டியிருந்தாலும் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணையில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நம்ம கரெக்டாக கழிச்சோம்னா அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த கை வளைவுக்கிட்ட லூஸ் விழுகிறது, அதுக்கப்புறம் பட்டன் பட்டி கொக்கி இது ஒரு சிலருக்கு ஏற்றி இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப லோவாகிடுச்சு அப்படின்வாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. அதுக்கப்புறம் ஷோல்டர் இறங்குது, எனக்கு ஷோல்டர் கரெக்டாகவே இல்லை சிஸ்டர், ஷோல்டர் இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வராது. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பாருங்கள், கரெக்டாக அந்த ஷோல்டர் தையல்கிட்ட ஷோல்டர் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொக்கி பக்கம் கொக்கிக்கும், வளையம் பக்கம் வளையத்துக்கும் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கையை எப்படி இது பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ எனக்கு துணி பத்தலை, அதனால் நான் ஒட்டு கொடுத்துருக்கேன். ஒட்டு கொடுத்து தைச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கணும் கைக்கு. அதே மாதிரி எக்ஸஸாக நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, அதை குடஞ்சது கிராஸ் பக்கம் வரணும். குடையாமல் இருக்கிறது பேக் சைடு பின்பக்கம் வரணும். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது 3/4 கை. அவங்க அளவு கொடுத்தது சின்ன கையாக கொடுத்துருந்தாங்க. நம்ம 3/4 எடுத்திருக்கோம். இப்போ 3/4 நம்ம எப்படி வைக்கணும்னா இறக்கம் 10 வச்சுருக்காங்க. நான் சுற்றளவு எடுக்கலை. ஸோ அவங்க இதிலேருந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணாலே இதுவே அவங்களுக்கு கரெக்டாக வரும். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த கையும் அதே மாதிரி மேலே போட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் இல்லையா, கோயிலுக்கு போக முளைப்பாரி, பால்குடம், வரலட்சுமி நோன்பு எல்லாம் வரிசையை பார்த்தனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. நீ வரப்போகிற வீடியோவில் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் அந்த தையலுக்கு நேராக நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுறது. பேக் சைடில் மார்க் பண்ண வேணாம், ஆல்ரெடி அது கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் போட்டு வெட்டுறனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால தான் நம்ம அதை மார்க் பண்ணி கரெக்டாக இது பண்ணுறோம். தோள் பட்டை இறங்காமல் இருக்கும், ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணையில் இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து மொத்தமாக எப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம், அதை கரெக்டாக எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றதையும் நான் வரப்போகிற வீடியோவில் நான் போடுறேன். இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்குவோம். இது நான் லேஸ் வைக்க போகிறனால நான் பைப்பிங் வைக்கலை, அதனால் நான் அப்படியே மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணிக்குவோம். கை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆம்கோலில், அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக தையல் போட்டு அதை நம்ம கரெக்டாக வெட்டி விட்டோம்னாலே சைடு ஜாயிண்ட் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணுறது. ஆம்கோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணதை
எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கரெக்டாக கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி பண்ணிங்கன்னா சைடு ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். முன்ன பின்னெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சைடு ஜாயிண்ட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியுது, ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற வீடியோவில். இப்போ பாருங்கள், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயிண்ட்டு எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, 3 மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேயும் அந்த பேக் சைடு உள்ளதையும் ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஒரு ஜாயின் பண்ணுங்கள். முன்ன பின்ன வரவே வராது, கரெக்டாக வரும். நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம், அதனால் சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அப்படி ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஆம்கோல் வளைவும் அந்த தையலும் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலே நம்ம தைச்சது வந்து கரெக்டுன்ற அர்த்தம். கரெக்டாக 3 தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க பீஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இது நெட்டு துணினால் உள்ளே குத்தாமல் இருக்கிறதுக்கு அதை ஒட்டி கரெக்டாக அந்த எட்ஜில் ஒட்டி ஒரு தையல் போட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கையோட வளைவும் ஆம்கோலோட வளைவும் கரெக்டாக இருக்கணும். அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருந்தாலே நம்ம தைச்சது வந்து கரெக்டு. இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி 3 தையல் போட்டுட்டு சைடில் இன்னொரு தையல் ஒட்டி அந்த எட்ஜில் வந்து போட்டுருவோம். ஓவர்லாக் போடுவாங்க, நான் வந்து எட்ஜில் ஒரு தையல் போடுறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ பேக் நெக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக் மாடல். இப்போ பாருங்கள், லேஸ் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் வந்து பிங்க் கலர் வந்திருக்கனால இந்த பிங்க் கலரும் சில்வர் கலரில் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பிங்க் கலரும் நான் வந்து ஸ்டோனும் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்புறம் சில்வர் கலர்லேயே ரோப் வச்சு ஒரு முத்து வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தைச்சாலே நமக்கு நல்ல கஸ்டமர் வருவாங்க. நம்ம இப்போ ஃபேமஸ் டெய்லர் ஆயிடலாம். அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சினாலே நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாருமே எவ்வளோ காசு போட்டு அந்த இவ்வளோ துணி எடுப்பாங்க, அதுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் கவனமாக கரெக்டாக தைச்சோம்னா இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம நல்லா நிறைய சம்பாதிக்கலாம். அதனால் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே நம்ம கஸ்டமரை தேடி போக தேவையில்ல, அவங்களே வந்து நம்மளை தேடி வருவாங்க. பாருங்கள், லேஸ் ஒர்க் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஸ்டோன் வச்சு அடிக்கையில் தையல் வந்து பெரிய தையலாக வச்சு நம்ம தைச்சோம்னா ஊசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டாலே நீட்டாகிரும். ரோப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைங்க. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. வீடியோவை விட நேரில் பார்க்கையில ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், நீட்டாக இருக்குது. இந்த நெக்கு போடையில் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, பாய்.